தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் 12. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 18/3/2025 அருமையான குரோதி வருடம் பங்குனி 4ஆம் நாள், அருமையான செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகன். செவ்வாய் ஓரையில் முருகனை வழிபடுங்கள். செவ்வாய் ஓரை, செவ்வாய் பெருக்கம். இதில் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு விளக்கு போடுறது ரொம்ப நல்ல விஷயம். 3 to 4:30 மதியானம் செவ்வாய் ஓரை வரும். அதே போல் காலையில் 6 to 7 செவ்வாய் உரை வரும். செவ்வாய் உரையில் முருகப்பெருமானை பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முருகப்பெருமானை வணங்க வணங்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். 19ஆம் தேதி பிரளயகாலேஸ்வரரை பார்க்க வர இருக்கிறோம். அதனால் எல்லோரும் ஆர்வமாக வாருங்கள். உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான பூஜையில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்வதற்கு எம்பெருமான் சொக்கநாதன் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஜோடத்தின் கடவுள் பிரளயகாலேஸ்வரர். ஜோடம் படிக்கிறவங்க எல்லாருமே பிரளயகாலேஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வந்தால் ஜோடம் சித்தியாகும், வாக்குப்பளிதம் சித்தியாகும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது என் குருநாதர் எனக்கு சொன்னது. ஸோ ஜோடத்தின் கடவுள் பிரளயகாலேஸ்வரர். அதனால் பிரளயகாலேஸ்வரரை போய் தேய்பிறை பஞ்சமியில் நம்ம வழிபட இருக்கிறோம். எல்லோரும் ஒன்றாக வாருங்கள், மகிழ்ச்சியாக போயிட்டு வருவோம். வாங்க. திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 8:40 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. மாலை 4:32 வரைக்கும் சுவாதி, அதன் பின்பு விசாகம். பிற்பகல் 2:36 வரைக்கும் வியாக்காதம் நாம யோகம் இருக்கிறது. வியாக்காதம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம், யோகாதிபதி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி குரு. அதன் பின்பு ஹர்சனம் நாம யோகம் இருக்கிறது. ஹர்சனம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம், யோகாதிபதி சூரியன், அவயோக நட்சத்திரம் பூசம், அவயோகி சனி பகவான். காலை 7:39 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு இரவு 8:40 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு கௌளவகரணம் சனி பகவான். டீசல் இன்ஜினை கண்டுபிடித்த ரூடல் டீசல் அவருடைய பிறந்த தினம். டீசல் இன்ஜினை கண்டுபிடிச்சி கடைசியில் அதுக்கு டீசல்னே அவர் பேரே வச்சுட்டார். பார்த்தீங்களா, அதான் விஷயமே. நம்ம இறந்து போனதுக்கப்புறம், என்றைக்கோ அவர் இறந்துருக்காரு, ஆனால் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு நாம் எதையாவது விட்டு விட்டு செல்ல வேண்டும். அதான் விஷயமே. வந்தோம், உழைச்சோம், ஓடினோம், உக்காந்தோம், எல்லாரும் மாதிரியும் செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பாரதியார் சொன்ன மாதிரி, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசி வாழ்க்கை வீணாக போகக்கூடாது. வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி.
9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.